ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்தோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல், மருத்துவம் என்ற 4 தலைப்புகளில் தொடர் காணொலிகளாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று இருதார யோகம் உண்டா என்ற வகையில் இது 6வது பதிவு. இது ஒவ்வொரு பதிவும் இந்த இருதார யோகம் என்பதை எந்த கிரகங்கள் நடத்தி வைத்தது, எந்த பாவங்கள் இதற்கு உறுதுணையாக இருந்தது, எந்த தசாபுத்திகள் இதற்கு சாதகமான சூழ்நிலையை அமைத்து 2வது தாரத்தை செய்து முடித்தது என்பது சார்ந்த தகவல்களை ஒவ்வொரு காணொளியிலும் ஒவ்வொரு பிரபலமான அல்லது எனது வாழ்வில் எனக்கு தெரிந்த அனுபவத்தில் நேரடியாக பார்த்த ஜாதகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள். அந்த வரிசையில் இன்று ஒரு ஜாதகம் 7/1/1953 ஆண்டு பிறந்தது. காலை 6:30 மணி கோயம்புத்தூர். இந்த ஜாதகத்தை பாருங்கள் நண்பர்களே. மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார். லக்கணத்துக்கு 2வது இடத்தில் கேது, 3வது இடத்தில் யாருமில்லை, 4வது இடத்தில் சந்திரன், 5ஆம் இடத்தில் சனி, 6வது இடத்தில் கிரகங்கள் எதுவும் இல்லை, 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், 8வது இடத்தில் ராகு, 9வது இடத்தில் செவ்வாய் சுக்கிரன், 10வது இடத்தில் கிரகம் எதுவும் இல்லை, 11ஆம் இடத்தில் குரு. இந்த ஜாதகத்தில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் லக்னாதிபதி 7ஆம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்த்தது. இவர் ஒரு பிரபலமான மனிதர். 3க்குரியவனுடைய தொடர்பு ஏற்படும் பொழுது அவரும் ஒரு தைரியமான, வித்தியாசமான, வினோதமான குணாதிசயங்களை கொண்டவர். ஆக 7ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது 3, 7, 11க்குரியவர்களுடைய தொடர்பு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகளை தந்துவிடுகிறது என்பது எண்ணற்ற ஜாதகத்தில் பார்த்திருக்கிறோம். 2, 7, 11 சம்பந்தப்படும் பொழுது வாழ்நாளில் ஏதாவது ஒரு பிரபலமான யோகத்தை கிரகங்கள் கொடுத்து விடுகிறது. லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரன் திக்பலம் வாங்கி வலுவாக அமைந்தது. கேதுவனுடைய பார்வை பெற்றது. லக்கணத்துக்கு 9ஆம் இடத்து காரணம், லக்கணத்துக்கு 5ஆம் இடத்து காரணம் பரிவர்த்தனையை தந்தது. அதாவது சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றது. மிக அற்புதமான அமைப்பு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனையும் புதனையும் குரு 11ஆம் இடத்திலிருந்து பார்த்து சிவராஜ யோகத்தை தந்தது. அடுத்து நீர் ராசியில் கேது இருந்து அதற்கு 10ஆம் இடமான நீர் ராசியை மீனத்துக்கு நேரடி தொடர்பு கொண்டது. தொடர்பு என்றால் எப்படி? ஒரு கிரகம் ஒன்றோடு சேர்க்கவில்லை, ஒன்றை பார்க்கவில்லை. அப்படி பார்க்கும் பொழுது எப்படி நீர் ராசியில் கிரகம் வந்தது என்பதை பார்க்கும் பொழுது லக்னாதிபதியினுடைய சாரம் பெற்று கேது 2இல் நின்றது. 2இல் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் என்று பார்க்கும் பொழுது புனர்பூசம், பூசம், ஆயில்யம். அதே 10ஆம் இடத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. ஆக 3ஆம் லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் எந்த கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் இருக்கிறது, அதே கிரகத்தினுடைய நட்சத்திரங்கள் தான் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்திலும் இருக்கிறது. ஆக 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் 11ஆம் இடத்தில், 11க்குரியவன் 9இல். ஆக ஒரு கேந்திரம் இந்தோரு மற்றும் ஒரு திரிகோணத்தால் சம்பந்தப்பட்டது. ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் சம்பந்தப்படும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. நீங்கள் நினைக்கலாம், செவ்வாய் 6-11க்குரியவன் தானே, எப்படி கேந்திராதிபத்திய சம்பந்தப்பட்டது என்று பார்க்கும் பொழுது செவ்வாய் 9ஆம் இடத்திலிருந்து
செவ்வாயும் சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறும் பொழுது 9க்குரிய செவ்வாயோடு சேர்ந்து விடுகிறது. ஆக பரிவர்த்தனையினுடைய தாக்கம் செவ்வாய்க்கு மிகப்பெரிய யோகத்தை அள்ளித்தந்தது. சனி செவ்வாய் சேர்க்கும் பொழுது அதீத வித்தியாசமான இயல்பு நிலைக்கு மாறான தொழில் திறமை கொண்டவர்கள். அந்த தொழில் தன்னை ஆராய்ச்சியின் மிகுதியில் தன்னை அழகாக அறிமுகப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளவர்கள் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் ஒன்றாக சேர்ந்து புதாத்தி யோகம், கத்திரி யோகம், மகாலட்சுமி யோகம் என்ற ஒரு 3 யோகம் அதீத சிறப்பு கொண்ட யோகத்தாக அளித்தது விடுகிறது. பாருங்கள் நண்பர்களே, இங்கு 3க்குரிய சூரியன் 5க்குரிய சுக்கிரனோடு பஞ்சமாதிபதியினுடைய சாரத்தை பெற்று 23.51 கலையில் இருக்கிறது. சந்திரன் சுயசாரம் வாங்கி திக்பலமும் வாங்கி 14.4 கலையில் இருக்கிறது. செவ்வாய் ராகுவனுடைய சாரம் பெற்று சதயம் 2இல் அமர்ந்து 12.48 கலையில் இருக்கிறது. புதன் கேதுவனுடைய சாரம் பெற்று கேது 3ஆம் பாதத்தில் அமர்ந்து 8.21 கலையை பெற்றது. குரு அதாவது வியாழன் பரணி நட்சத்திரத்தினுடைய சாரத்தை பெற்று 17.53 பாகையை பெற்றிருக்கிறார். சுக்கிரன் சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் அமர்ந்து 9.15 டிகிரியை பெற்றிருக்கிறது. சனி சித்திரை 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 3.29 பாகையை பெற்றுள்ளது. அடுத்து ராகு திருவோண நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்து 20.38 பாகையை பெற்றிருக்கிறது. கேது ஆயிலிய நட்சத்திரத்தில் அமர்ந்து 20.38 பாகையை பெற்றிருக்கிறார். இவருடைய ஜாதகத்தில் 1981ஆம் ஆண்டு முதல் திருமணத்தை செய்தார். அதுவும் காதல் திருமணம். அவர் எந்த துறையில் இருந்தாரோ அதே துறையிலிருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். 1983இல் அந்த பெண் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். மறுபடியும் 84இல் ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்கிறார். அந்த பெண்ணும் அதே துறையில் இருந்ததாக அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்து ஸ்தான பலன் சார்ந்த தகவலை பார்ப்போம். சந்திரன் திக்பலம் வாங்கி கேந்திரத்தில் அமர்ந்து அந்த கேந்திராதிபதி மற்றும் ஒரு கேந்திரத்தில் அமர்ந்து கேந்திராதிபதியினுடைய தொடர்பை பெறுகிறது. தசம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 10வது கேந்திரம் முதன்மை கேந்திரம், அதாவது அடுத்தது சப்தம கேந்திரம் என்று சொல்லக்கூடிய 2வது பலமான கேந்திரம். அடுத்து 2வது கேந்திரமான 4ஆம் இடம் 3வது பலத்தை பெறுகிறது. லக்னம் என்பது கடைசி நிலையில் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு கேந்திர அதிபதியை மற்றும் ஒரு கேந்திர அதிபதி சந்திப்பது என்பது அபூர்வ புத்திசாலித்தனத்தை கொடுத்து விடுகிறது. ஆக லக்னத்துக்கு 7-10க்குரிய குரு, சப்தம கேந்திரத்துக்குரிய குருவும் தசம கேந்திரத்துக்குரிய குருவும் லக்ன கேந்திரம் மற்றும் 4க்குரிய கேந்திராதிபத்திய கிரகத்தை பெற்ற கேந்திர ஆதிபத்தியம் பெற்ற புதனை தன்னுடைய 9ஆம் பார்வையால் பார்த்து அந்த புதனும் பரணி நட்சத்திரத்தில் அமர்ந்து பரணிக்கு வீடு கொடுத்தவன், நட்சத்திரத்தை கொடுத்தவன் தனது ஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து பரிவர்த்தனைகள் துலாத்திற்கு வந்து குருவனுடைய நேரடி பார்வை பெறுகிறது. ஆக குருவுக்கு நட்சத்திரத்தை கொடுத்த சுக்கிரன் பரிவர்த்தனையிலும் குருவுக்கு மறையவில்லை, இயல்பு நிலையிலேயும் குருவுக்கு மறையவில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே சமயத்தில் 2ஆம் இடத்தில் லக்னாதிபதி புதனுடைய சாரம் பெற்ற கேது, அந்த கேதுவுக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறார்கள். 3ஆம் இடத்தில் கேதுவனுடைய நேரடி தாக்கத்தை பெற்றிருக்கிறது. 4ஆம் இடத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் இருந்து காற்று வீட்டில் அமர்ந்திருக்கிறது. அடுத்து புதனும் காற்று கிரகமான புதனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்தது. ஆக இந்த ஜாதகர்
திரைத்துறையில் மிகப்பெரிய இடத்தை தனக்கென்று தக்க வைத்தவர். ஆக இரண்டாவது மனைவிக்கும் ஒரு ஆணொன்று பெண்ணொன்று குழந்தை, முதல் மனைவிக்கு குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட இவர் யார் என்று பார்க்கும் பொழுது அவர்தான் சமீபத்தில் தவறிய காலஞ்சென்று திரு பாக்கியராஜ் அவர்கள் 1981ஆம் ஆண்டு காதல் திருமணம் செய்த நடிகை பிரவீணா. இவர் ஏற்கனவே 2-3 படங்களில் நடித்தவர். அடுத்து 1984ஆம் ஆண்டு திருமணம் செய்த நடிகை பூர்ணிமா ஜெயராம். டார்லிங் 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 படத்தினுடைய கதாநாயகி. அந்த படத்தில் தான் காதல் வந்தது. அந்த காதலுக்கு பிறகு அவர் நடிப்பதை குறைத்து கொண்டார். இதுவரையிலும் பாக்கியராஜுக்கென்று திரைத்துறையில் திரைக்கதையில் இவருக்கு நிகரான இன்னும் ஒரு நடிகர் அல்லது டைரக்டர் இருக்கிறாரா என்று பார்க்கும் பொழுது இதுவரை இல்லை என்றே சொல்லப்படுகிறது. இதற்கு மேலும் வருவாரா என்று பார்த்தால் சாத்தியமில்லை என்பதே சொல்லப்படுகிறது. ஏனென்று கேட்டால் 5-9க்குரியவர்கள் பரிவர்த்தனை பெறும் பொழுது மிகப்பெரிய யோகத்தை அள்ளி தந்து விடுகிறது. இவர் ஒரு சாதாரண நடிகராக களமிறங்கியவர். பாரதிராஜாவிடம் உதவி இயக்குனராக களமிறங்கியவர். லக்னாதிபதியும் லக்னத்துக்கு 3க்குரியவனும் லக்னத்தை பார்த்த ஒரே காரணத்தால் இங்கே ஒரு விஷயத்தை பாருங்கள். காற்று ராசியான மிதுனம், துலாம், கும்பம் இந்த 3 வீட்டில் அதிகமான கிரகங்கள் இருக்கிறது. ஆக செவ்வாய், சுக்கிரன், சனி இவர்கள் சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று திரைத்துறைகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத தொட்டு பார்க்க இயலாத ஒரு துறை என்பது சினிமா. அந்த சினிமாவில் மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்திவிட்டு சமீபத்தில் காலம் சென்றார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் 3, 7, 11க்குரியவர்களுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வாய்ப்பு இருக்கிறது. 3, 7, 11 இந்த 3 வீட்டிலேயும் ஒரு கிரகத்தினுடைய நட்சத்திரம் இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தினுடைய அணுஜென்ம திரிஜென்ம நட்சத்திரங்களே இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக ராகு 8ஆம் இடத்தில் இருந்தாலுமே கூட சனியினுடைய வீட்டிலிருந்து சனிக்கு ராகுக்கு வீடு கொடுத்த உச்சம் பெற்றதால் திரைத்துறையவருக்கு அபரிமிதமான யோகத்தை அள்ளித்தந்தது என்பதை மறுக்க முடியாது. ஆக கேது, சந்திரன், சூரியன் இந்த கிரகங்கள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று மறையாமல் வலுவாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு அபரிமிதமான அசைக்க முடியாத ஒரு அமைப்பு இருக்கிறது. குருவுக்கு எந்த கிரகமும் மறையவில்லை என்றாலும் சந்திரனை தவிர வேறு எந்த கிரகமும் மறையவில்லை. அதனால் ஆரம்ப காலத்தில் இவர் தன்னுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியேறுவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உண்டு பண்ணி தந்தது சந்திரன் மட்டும்தான் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஏன் என்று கேட்டால் 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு 12இல் அமர்ந்து தன்னுடைய சுயசாரத்தில் அமர்ந்ததால் அந்த யோகத்தை அள்ளித்தந்தது. ஆனால் பூர்வீகத்தை விட்டு வெளியே வந்தவர்கள் திக்பலம் பெற்று ஒரு கிரகங்கள் அமைந்திருக்கும் அமைப்போடு பிறந்தவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோல்வி பெறவில்லை என்பதை நிறைய ஜாதகங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு இருதார யோகமுள்ள ஜாதகத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.